நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் பார்த்தோம், ஏன் எதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடணும் அப்படின்றத. ஸோ காஸ்ட் ஷீட்டை ஒரு குயிக்காக வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம், add direct wages, add direct expenses which is equal to prime cost. அப்புறம் factory overhead add பண்ணி நமக்கு வரது gross factory or work cost. அப்புறம் add opening work in progress less closing work in progress is equal to net factory cost or work cost. அப்புறம் add admin overhead, அப்புறம் which gives us cost of production. அப்புறமேட்டு வந்து add opening stock of finished goods minus closing stock of finished goods gives us cost of goods sold plus selling and distribution overhead, total cost or total sales நமக்கு வரும். அப்புறம் ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல்ஸ் வரும். கரெக்டா? இதுதான் நம்ம வந்து ஃபார்மேட்டா பார்த்தது. அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் தான் நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு பார்த்தோம். இந்த பர்ச்சேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கேரேஜ் இன்வர்டை ஆட் பண்ணுவோம். ஏன் கேரேஜ் இன்வர்டை ஆட் பண்ணுவோம்? ஏன்னா ரா மெட்டீரியல்ஸை நான் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோலாம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ அதுதான் நான் வந்து கேரேஜ் இன்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கரெக்டா? அதனால கேரேஜ் இன்வர்டை ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அது இங்க வந்து காமிப்போம். அப்புறமேட்டு வேற என்ன வரும் நமக்கு? அப்புறமேட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்ன்றதை காமிப்போம். சப்போஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து லெஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்புறமேட்டு வேற என்ன வரும்? அப்புறமேட்டு டாக்ஸஸ்ல வந்து நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி காமிக்கணும் காஸ்டா. அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் நம்ம அங்க வந்து ஆட் பண்ணி காமிப்போம். அப்புறமேட்டு வந்து சிலதை இக்னோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அந்த ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ், இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஓகே, விசிபிளா? இது வந்து நமக்கு வந்து ஜூன் 23 எக்ஸாம்ல வந்து 7 மார்க்ஸ்க்கு கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சம். இதுதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து Vipul Limited submits the following information on 31st March 2019. First is sales for the year 55 lakhs, purchase of material for the year 22 lakhs சொல்றாங்க. அப்புறம் direct labor 13 lakhs. direct laborன்றது என்னது நமக்கு? direct wages. கரெக்டா? அப்புறமேட்டு inventories at the beginning of the year. inventories at the beginning அப்படின்னா என்ன? ஓப்பனிங் சொல்றாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் சொல்றாங்க. ஓகேவா? finished goods வந்து 1,40,000, work in progress வந்து 80,000 சொல்றாங்க. அப்புறமேட்டு மெட்டீரியல்ஸ் இன்வென்ட்ரி, ரா மெட்டீரியல்ஸோட இன்வென்ட்ரிய பத்தி சொல்றாங்க. ஓப்பனிங் வந்து 60,000, at the end of the yearன்றது என்னது? க்ளோசிங் ரா மெட்டீரியல் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 80,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ் at the end of the year. இன்வென்ட்ரிஸ் at the end of the yearனா என்ன? க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அதோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 1,20,000. ஃபினிஷ்டு குட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,60,000. நெக்ஸ்ட் factory overheads were 60% of direct labor cost, administration expenses were 5% of sales, selling and distribution expenses were 10% of sales. You are required to prepare a cost sheet with all the elements. இதுதான் நம்மளோட கொஸ்டின். புரிஞ்சுதா? என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்னு? அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சும் போடுங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான் நமக்கு. நம்ம அப்படியே எடுத்து காஸ்ட் ஷீட்ல வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப டீப் ஒர்க்கிங் இந்த சம்ல ஆக்சுவலா இருக்கவே இருக்காது. அதனாலதான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சம்மா வந்து எடுத்தேனே. ஸோ
இப்போ இதோட ஆன்சர் நம்ம எழுத போறோம் இங்க. சொல்யூஷன் காஸ்ட் ஷீட். particulars amount rupees. first நம்ம என்ன எழுதுவோம்? direct material consumed. அப்புறம் நமக்கு என்ன வரும்? direct wages. நான் எழுதுறது ஃபார்மேட் தான், ஸோ உங்களுக்கு அப்படியே ரிவைஸா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் direct expenses which gives us prime cost. அப்புறம் add factory overheads. நமக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க? work cost total. gross factory cost or work cost. அப்புறமேட்டு add opening work in progress less. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதால நம்ம போட்டே ஆகணும், இது நம்ம காமிச்சே ஆகணும். ஃபார்மிங் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் மெயின் ஒர்க்கிங் காமிச்சுதான் ஆகணும். which is nothing but net factory cost or work cost. இது கழிச்சு add admin overhead. admin overhead add பண்ணா என்ன வரும் நமக்கு? cost of production. cost of production. அப்புறம் நமக்கு இங்க வந்து ஓப்பனிங் க்ளோசிங் ஆஃப் இது கொடுத்திருக்காங்கல்ல, finished goods, அது காமிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் finished goods. நான் இங்க FG போட்டிருக்கேன், ஆனா நீங்க finished goodsனு ஃபுல் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. less closing stock of finished goods. நமக்கு என்ன வரும் அப்புறம்? cost of goods sold வரும். அது கழிச்சு add selling and distribution overhead. அது கழிச்சு நமக்கு வரதை நம்ம என்ன சொல்லுவோம்? cost of sales or total cost னு சொல்லுவோம். அப்புறம் add profit, நமக்கு வரதை தான் வந்து சேல்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு இப்படி கொஸ்டின் டைரக்டா கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு அப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் ஃபார் த இயர் 55 lakhs. ஸோ சேல்ஸ் எங்க இருக்கோ அங்க 55 lakhs எழுதிக்கோங்க. அப்புறமேட்டு வேற என்ன சொல்லியிருக்காங்க? பர்ச்சேசஸ் ஃபார் மெட்டீரியல் ஃபார் த இயர் 22 lakhs. அப்போ இது என்னது? நமக்கு வந்து ரா மெட்டீரியல். கரெக்டா? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ல வருமா இது? அப்புறமேட்டு வந்து இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் இன்வென்ட்ரி. ஓப்பனிங் வந்து 60,000, க்ளோசிங் வந்து 80,000. அப்ப நம்ம இதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் காமிக்கணும். கரெக்டா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட், working note 1. working note 1
calculation நான் இங்க WN போட்டிருக்கேன், ஆனால் நீங்க ஒர்க்கிங் நோட்னு ஃபுல்லா போடுங்க. calculation of direct material consumed. இதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? opening stock of raw material, add purchases less closing stock of raw material. So நமக்கு क्वेश्चनல வந்து opening stock of raw material எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60,000, closing 80 கொடுத்திருக்காங்க. So opening stock of raw material 60,000, closing stock of raw material வந்து 80,000. purchases நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அந்த இயருக்கு? purchases of raw material for the year வந்து 22 lakhs கொடுத்திருக்காங்க. So 22 lakhs. இது நம்ம வந்து plus and minus பண்ணா நமக்கு வரது direct material consumed. எவ்வளோ? 21,80,000 கரெக்டா? 21,80,000 வருதா? யாராச்சும் ஒருத்தராச்சும் ஓகே. சோ நமக்கு 21,80,000. நெக்ஸ்ட் நமக்கு வேற என்ன கொடுத்திருக்காங்க? பர்ச்சேசஸ் கழிச்சு டைரக்ட் லேபர் கொடுத்திருக்காங்க. டைரக்ட் லேபர்னா என்ன? டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் லேபர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 13 lakhs. சோ நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த இதுலயே இல்ல, சோ அது நில்லு. பிரைம் காஸ்ட் நமக்கு எவ்வளவு வரும்? 44,80,000 தான் நம்மளோட பிரைம் காஸ்ட். 44 இல்ல 34 சாரி 34,80,000 தானே நம்மளோட பிரைம் காஸ்ட். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம இப்போ டைரக்ட் லேபர் வரைக்கும் முடிச்சிட்டோம், கரெக்டா? அப்புறம் இன்வென்ட்ரிஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர். இன்வென்ட்ரிஸ் அட் தி பிகினிங்னா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் பத்தி சொல்றாங்க. சோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் finished goods வந்து 1,40,000. இங்க நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் finished goods வந்து 1,40,000. அப்புறமேட் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 80,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங் வந்து 80,000, கரெக்டா? அப்புறமேட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ரா மெட்டீரியல் இது போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ் அட் எண்ட் ஆஃப் த இயர்னா இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP வந்து 1,20,000. அப்புறமேட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods 1,60,000. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods 1,60,000. ஸோ அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வேர் 60% ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட். இங்க நமக்கு டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ? 13 lakhs. அந்த 13 lakhsல 60% வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இப்படி தானே சொல்லுவோம், 13 lakhs into 60% is equal to எவ்வளவு வருதோ அதுதான் நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 13 lakhs into 60% is equal to 7,80,000 வருதா உங்களுக்கும்? So factory overheads is nothing but 60% on 13 lakhs which is equal to 7,80,000. அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 5% ஆன் சேல்ஸ்னு சொல்றாங்க. சேல்ஸ் எவ்வளோ நமக்கு? 55 lakhs. ஸோ 55 lakhs into 5% தான் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? 5% ஆன்
55 lakhs. என்னோட சேல்ஸ் 55 lakhsல அதுல 5% into 5%, 2,75,000. அப்புறம் நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் were 10% of sales. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு 10% of salesனு சொல்றாங்க. அப்போ 10% on 55 lakhs கரெக்டா? அப்ப எவ்வளவு வரும்? 5,50,000. இது கழிச்சு இவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. you are required to prepare a cost sheet with all elements. இப்ப நம்ம அதை வச்சு cost sheet வந்து போடுறோம். so prime cost 34,80,000 plus factory overheads நமக்கு 7,80,000 which is equal to 42,60,000 தான் நம்மளோட gross factory cost or work cost plus 80,000 நம்மளோட ஓப்பனிங் WIP, நம்மளோட க்ளோசிங் WIP எவ்வளோ? 1,20,000. அது மைனஸ் பண்ணா 42,20,000 தான் நம்மளோட நெட் ஃபேக்டரி காஸ்ட். 42,20,000. அப்புறம் ஆட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் அது எவ்வளோ? 2,75,000 which is equal to 4,95,000. அதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் ஓப்பனிங் வந்து plus 1,40,000 opening stock of finished goods less 1,60,000 அது என்னது? closing stock of finished goods. அப்புறம் நமக்கு வரதா வந்து cost of goods சொல்லுவோம். அது எவ்வளோ? 44,75,000 plus selling and distribution overhead add பண்ணுவோம். 5,50,000. 50,25,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் வந்து 55 lakhs. அப்போ இங்க நம்மளோட ப்ராஃபிட் தான் பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்றப்ப எவ்வளோ வரும்? 4,75,000. அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். புரிஞ்சுதா? இது ஒரு 7 மார்க். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஆக்சுவலா. புரிஞ்சுதா உங்க ரெண்டு பேருக்குமே? உங்களுக்கு ஹேமலதா? எஸ் மேம். ஓகே, வந்து நமக்கு ஒரு MQP அந்த இதுல கொடுத்தது. மாடல் கொஸ்டின் பேப்பர். மாடல் கொஸ்டின் பேப்பர்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி 2 செட்டு வந்து விடுவாங்க. இது வந்து நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பர் December 23 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஆமா, December 23 செட் 1 அதுல வந்து கொடுத்த கொஸ்டின் தான் இது. நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா நான் எப்படி டீகோட் பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும் எப்படி போடணும் அப்படின்றது. இன்ச் பை இன்ச்சா பொறுமையா தான் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ from the following information illustrate and prepare a statement showing profit for the period and determine cost per unit. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் காஸ்ட் ஷீட் போட்டாகணும். அப்புறமேட்டு காஸ்ட் பெர் யூனிட்டை டிட்டர்மைன் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் ஓப்பனிங் வந்து 29,500. அப்புறம் ரா மெட்டீரியல் க்ளோசிங் வந்து 36,000. அப்போ நம்ம என்ன போடணும்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட் அதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் போட்டாகணும். அது வந்து நம்மளோட ஒர்க்கிங் நோட் 1. கரெக்டா? நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதுல மெட்டீரியல், வேஜஸ், ஒர்க்கிங் ஓவர்ஹெட்ஸ் இந்த மூணுமே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க குள்ள வந்து நமக்கு ஓப்பனிங் வந்து 13,600 ஃபார் மெட்டீரியல், க்ளோசிங் வந்து 12,000, வேஜஸோட ஓப்பனிங் வந்து 11,000, க்ளோசிங் வந்து 16,500, ஒர்க்கிங் ஓவர்ஹெட்ஸோட ஓப்பனிங் வந்து 6,600, க்ளோசிங் வந்து 9,900. நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஓப்பனிங் 200 யூனிட்ஸ் at ₹84, க்ளோசிங்க்கு வந்து 1,600 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம்
purchases of raw material 1,60,000. ஸோ இது வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ல நமக்கு வந்துருமா, ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங்கா. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் 1,500. கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ்னா என்ன, நான் எவ்வளோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனோ அது எனக்கு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, என்னோட பிளேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு 1,500 rupees நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டா? நெக்ஸ்ட், சேல் ஆஃப் ஸ்கிராப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். சேல் ஆஃப் ஸ்கிராப்னா என்ன, நமக்கு ரா மெட்டீரியல்ஸ், அந்த ரா மெட்டீரியல் வேஸ்டா போகுது அப்படின்றப்ப அதை நம்ம சேல் பண்ணிடுவோம். அதாவது மேபி அது வந்து டிஃபெக்டிவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்றப்பயோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடியோ வந்து அது இதுவா ஆகியிருக்கோம், பாலடிஞ்சு போய் கூட இருக்கலாம். சில பீசஸ் அப்படி வரதா செய்யும், அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த பீசஸை நான் வந்து சேல் பண்றேன். அப்போ அது எனக்கு சேல் பண்ணா எனக்கு 5,000 வருது. அது எனக்கு இன்கமா இல்ல காஸ்டா சொல்லுங்க? இன்கம். சுஜாயிந்தர் நீங்க என்ன சொன்னீங்க? சரி, ஓகே. அது வந்து இன்கம். இன்கம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ல இருந்து லெஸ் பண்ணுவோம். கரெக்டா? காஸ்ட்ல இருந்து லெஸ் பண்ணுவோம், அதுதான். அப்புறம் வேஜஸ் வந்து 2,97,000 சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் at 60% of direct labor cost. Administration overhead are observed at ₹12 per unit produced. அப்புறமேட்டு வந்து selling and distribution overhead are observed at 20% of selling price. Sales வந்து 7,600 units at a profit of 10% on selling price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். क्वेश्चन புரிஞ்சுதா? ஏன் நம்ம பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்றோம், ஏன் கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸை நம்ம வந்து ஆட் பண்றோம், சேலை ஏன் வந்து லெஸ் பண்றோம் அப்படின்றது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா இப்பவே சொல்லுங்க, கிளியர் பண்ணிட்டு போறேன். அப்புறம் சம் போடுறப்ப உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சம்மே புரியாது, அதுக்காக திருப்பி திருப்பி கேட்கிறேன். சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து சம்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து ஒன்னு இது பண்ணணும். இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆர் அப்சர்வ்ட் அட் 12 per unit produced. இது நமக்கு புதுசா இல்ல. 12 per unit produced அப்படின்னு சொன்ன உடனே ப்ரொடியூஸ்ட், நான் எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இங்கே எதுவுமே கொடுக்கல, ப்ரொடக்ஷன் பற்றியே அவங்க சொல்லலை. என்னோட ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் 200 யூனிட்ஸு, க்ளோசிங் வந்து 1,600 யூனிட்ஸ், சேல்ஸ் வந்து 7,600 யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ப்ரொடியூஸ்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறேன், ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபார்முலா டெரிவேஷன் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டாப் வச்சிருக்கேன். ஓகேவா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் என்ன பண்றேன், என்னோட கஸ்டமர்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அவங்க வந்த உடனே அப்படியே கொடுத்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு கடை திறக்கிறப்ப என்னோட சேல்ஸ் வந்து ஒரு 200 யூனிட்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து டே 1ஓடது. ஓகேவா? அப்போ நான் எவ்வளோ நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன்? நான் 200 யூனிட் சேல் பண்ணணும்னா நான் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன்? 200 யூனிட்ஸ். கரெக்டா? இது புரியுதா? நெக்ஸ்ட் டே 2க்கு என்ன ஆகுதுன்னா, நான் சேல்ஸ் வந்து ஒரு 400 யூனிட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 400 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஆகுது, மிச்சம் மீதி சேல் ஆகாமல் இருக்கு. அது நான் என்ன சொல்லுவேன்? க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவேன். கரெக்டா? அது ஒரு 200 யூனிட் சொல்லலாம். அப்போ அந்த நாளைக்கு நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்?
சேல் பண்ணதையும் அன்னைக்கு தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் ஸ்டாக்கா என்ன இருக்கோ அதையும் நான் அன்னைக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்படின்றப்ப 400 plus 200 which is equal to 600. புரியுதா? இப்ப நான் இந்த மாதிரி சொல்லலாமா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் produced is equal to sales plus closing stock minus opening stock. மேம் எதுக்கு மேம் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்றோம்? சேல்ஸ் ஓகே அன்னைக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்றதால ஆட் பண்றோம், க்ளோசிங் ஸ்டாக்கை அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்றதால ஆட் பண்ணோம். ஏன் மேம் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது என்னது? என்னோட முந்தின பீரியடோட க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? முந்தின பீரியடோட க்ளோசிங் ஸ்டாக்னா நான் முன்னாடியே ஆட் பண்ணிருப்பேன். அதாவது நான் அன்னைக்கு எழுந்து இருக்கிறப்ப அந்த ஓப்பனிங் ஸ்டாக் 200 யூனிட்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது அன்னைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணல, முந்தின நாளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? ஆனா நமக்கு இங்க என்ன தேவை? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். அன்னைக்கு நான் எவ்வளோ, ஐ மீன் தட் டே ஆர் தட் பீரியட் ஆர் தட் இயர், அந்த ஸ்பெசிபிக் டைம்ல நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்றப்ப கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு போன பீரியட், லாஸ்ட் பீரியட் ஆர் இயர் ஆர் டேயோட க்ளோசிங் ஸ்டாக் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்றோம். இது புரியுதா உங்களுக்கு? இது வந்து நமக்கு பட்ஜெட்ல வரும். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இது வந்து இதுதான் வந்து இந்த ஃபார்முலா டெரிவேஷனே ஆக்சுவலா. ஓகேவா? சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நீ அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்றது. கரெக்டா? ஆனா ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது நீ அதுக்கு முந்தின பீரியடே ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. அதனாலதான் நம்ம அதை வந்து மைனஸ் பண்றோம். இதுதான் லாஜிக்கே அந்த ஃபார்முலாக்கு பின்னாடி. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்க வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், number of units produced is equal to, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஃபார்முலாவோட இது நான் என்ன பண்றேன்னா காஸ்ட் ஷீட் நம்மளோட இது கொடுப்பேன்ல கான்செப்ட் இது, அதுல அது கீழே நான் அது வந்து உங்களுக்கு நோட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் closing stock less opening stock. so sales நமக்கு எவ்வளோ, இங்க எவ்வளோ சொல்றாங்க? சேல்ஸ்ன்றது நமக்கு 7600 யூனிட் சொல்றாங்க. அதுதானே நம்ம சேல்ஸ். so 7600 plus closing stock என்ன? 1600 units. so 1600 units minus opening stock 200 minus 200 which is equal to 7600 plus 1600 minus 200 is equal to 9000 units தான் நான் வந்து அந்த பீரியட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்க்கு சொல்றாங்க. அந்த ஸ்பெசிபிக் பீரியட்ல நான் 9000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா இது வரைக்கும்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட். இங்க ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன் டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டோட ஒர்க்கிங் நோட் நம்ம போடணும்னு. ஸோ அதோட ஒர்க்கிங் நோட் இப்ப பாருங்க. ஸோ ஒர்க்கிங் நோட் 2, டைரக்ட் மெட்டீரியல்
கன்சியூம். நீங்க என்னெல்லாம் ஒர்க்கிங் நோட் போடுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ஆன்சர் ஷீட்ல காமிக்கணும். அதுக்கும் மார்க் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்டெப் மார்க் இருக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காமிக்கணும், காமிச்சதாகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ல நமக்கு என்னெல்லாம் வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், நான் இங்க ஆரம் போடுறேன், நீங்க ஃபுல் ஃபார்ம் போடுங்க. பிளஸ் பர்ச்சேசஸ் less closing stock of raw material. So நமக்கு இங்க வந்து opening stock of raw material என்ன இருக்கு? opening stock of raw material 29,500 கரெக்டா? அதுதான் நம்மளோட opening stock of raw material. purchases நமக்கு எவ்வளவு இருக்கு? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 1,90,000. So 1,90,000 less closing stock of raw material. So closing stock எவ்வளோ? 36,000 less 36,000. Next. நமக்கு அப்புறமேட்டு சொல்லியிருக்காங்க கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் 1,500. அப்ப நான் இது எங்க காமிப்பேன்? என்னோட ரா மெட்டீரியல்ல தான் காமிப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகியிருக்கு. எதுக்காக? என்னோட ரா மெட்டீரியலை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ ரா மெட்டீரியல் கூட நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எவ்வளோ? 1,500. கரெக்டா? அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வந்து ஸ்கிராப் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். இருங்க, அதுக்கு முன்னாடி வெயிட். பர்ச்சேசஸ்க்கு 1,500, இதை வந்து நான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வந்து மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக உள்ள வரதால கேரேஜ் இன்வெர்ட்ஸ் சொல்றேன். இப்போ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா என்ன? கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அதாவது என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளில போகாது, என்னோட பினிஷ்டு ப்ராடக்டா தான் என்கிட்ட இருந்து வெளியே போகும். கரெக்டா? அப்போ அந்த கேரேஜ் அவுட்வர்ட்ஸை நான் எங்க காமிப்பேன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லாம் நான் பே பண்ணுவேல, அதெல்லாம் நான் எங்க காமிப்பேன்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். புரியுதா? கேரேஜ் இன்வெர்ட்ன்றது டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ல காமிப்போம். ஆனா கேரேஜ் அவுட்வர்ட் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ல காமிப்போம். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. அப்புறம் சேல் ஆஃப் ஸ்கிராப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து 5,000. சேல் ஆஃப் ஸ்கிராப்னா என்ன? என்கிட்ட இருக்கிற வேஸ்டான ரா மெட்டீரியல் நான் வந்து விற்கிறேன், எனக்கு வித்து வர காசு வந்து 5,000. அது என்னது? எனக்கு இன்கம். அது நான் இங்க வந்து என்னோட காஸ்ட்ல லெஸ் பண்றேன். ஸோ லெஸ் சேல் ஆஃப் ஸ்கிராப் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 5,000. இதுதான் நம்மளுக்கு இது பண்ணா டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு வரும். ஸோ 29,500 plus 1,90,000 minus 36,000 plus 1,500 minus 5,000 is equal to 1,80,000 தான் நம்மளோட டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம். ஓகே, இப்போ நம்ம காஸ்ட் ஷீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எதுக்கான காஸ்ட் ஷீட் வந்து போட சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட். ஸோ ஜஸ்ட் காஸ்ட் ஷீட் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம் நமக்கு எவ்வளோ? 1,80,000. அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம்? டைரக்ட் வேஜஸ். ஸோ
ஸோ நமக்கு டைரக்ட் வேஜஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? என்னோட டைரக்ட் வேஜஸ் வந்து 2,97,000 சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் வேஜஸ் 2,97,000. நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல. ஸோ இது ரெண்டு தான், இந்த ரெண்டோட ஆக்ரிகேட் தான் நம்ம வந்து பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ 1,80,000 பிளஸ் 2,97,000 is equal to 4,77,000. புரிஞ்சுதா இது வரைக்கும்? அப்புறம் என்ன ஆட் பண்ணுவோம்? ஃபேக்டரி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்டரி ஒர்க் ஓவர்ஹெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஓவர்ஹெட்ஸ்ன்றது என்னது? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஆர் ஒர்க்ன்றது சேம், ஓகேவா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட். நம்மளோட வேஜஸ் எவ்வளோ? 2,97,000. அதுல 60% சொல்றாங்க. அப்போ 60% on 2,97,000. கரெக்டா? ஸோ 2,97,000 into 60% is equal to 1,78,200. இது ரெண்டு ஆட் பண்றப்ப நமக்கு எவ்வளவு வரும்? 6,55,200. இது நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு வேற ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? நமக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பத்தி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க இங்க. அப்படின்றப்ப கிராஸ் ஃபேக்டரி ஆர் ஒர்க் காஸ்ட்னு அக்கவுண்ட் பண்ணுவோம். கிராஸ் ஃபேக்டரி ஆர் ஒர்க் காஸ்ட். அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் closing work in progress. So நமக்கு இங்க work in progress என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா என்னோட work in progress கீழே தான் வந்து இந்த மூணுமே கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல், வேஜஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ். அதாவது இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்குள்ள நடக்கிறது. ஸோ நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல தான் அதை அக்கௌண்ட் பண்ணணும். நான் வந்து போயிட்டு வேஜஸ்ல பிளஸ் மைனஸ் பண்ணக்கூடாது. ஆட் ஓப்பனிங் வேஜஸ் லெஸ் க்ளோசிங் வேஜஸ். அப்புறம் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ்ல போயிட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹெட்னா, அப்போ நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹெட்ல தான் வந்து நான் அக்கௌண்ட் பண்ணணும். புரியுதா? ஓகே. இங்க பாருங்க, நல்லா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரெண்டு டாட் வச்சிருக்காங்க, இங்க எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப இந்த மூணு தான் வந்து நம்மளோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ். மெட்டீரியல் எவ்வளவு சொல்றாங்க? 13,600, வேஜஸ் 11,000, ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் வந்து 6,600 சொல்றாங்க. ஸோ அதை நம்ம இங்க ஆட் பண்ணி we should show it. 13,600 plus 11,000 plus 6,600. 6,600 plus 11,000 plus 13,000, which is equal to 31,200. கரெக்டா? Yes ma'am. ஓகே. அப்புறம் நமக்கு க்ளோசிங் என்ன சொல்லியிருக்கான்? 12,000, 6,000, 16,500, 9,900. அந்த மூணுமே ஆட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே இல்ல, நீ அந்தந்த ஹெட்டுக்கு அதாவது செக்ரிகேட் பண்ணி அக்கௌண்ட் பண்ற. புரியுதா? வேற எதுவுமே இதுல வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியே வராது. 12,000 plus 16,500 plus 9,900. 12,000 plus 16,500 plus 9,900, which is equal to 38,400. So இது நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு வரது நம்ம என்ன சொல்லுவோம்? நெட் ஃபேக்டரி காஸ்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? நெட் ஃபேக்டரி ஆர் ஒர்க் காஸ்ட். எவ்வளோ நமக்கு? 6,40,000
48,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம்? அட்மின் ஓவர்ஹெட் ஆட் பண்ணுவோம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஆர் அப்சர்வ்ட் அட் 12 per unit produced. ஒரு யூனிட் 12 rupees அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? 9,000 யூனிட்ஸ். அப்போ 9,000 into 12, அதுதான் நம்மளோட அட்மின் ஓவர்ஹெட். கரெக்டா? சோ 9,000 into 12 is equal to 1,08,000. புரிஞ்சுதா? இது கழிச்சு நமக்கு என்ன வரும்? நம்மளுக்கு finished goods ஓட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ இது வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். ஆஃப்டர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருங்க. சோ இது நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு வரும் நமக்கு? 7,56,000. கரெக்டா? கரெக்ட். ஓகே, அப்புறமேட்டு ஆட் opening stock. Add opening stock of finished goods. என்னோட opening stock of finished goods என்ன சொல்லியிருக்காங்க இங்க? 200 units into 84. கரெக்டா? சோ நான் என்ன பண்ணுவேன்? இங்க போயிட்டு 200 units into 84. So 200 into 84 is equal to 16,800. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? less closing stock of finished goods. So closing stock of finished goods நம்ம எப்படி வந்து போடுவோம்? இங்க என்ன சொல்லிருக்காங்க? 1600 units அப்படின்னு மொட்டையா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பிரைஸ் per unit அப்படின்றதே கொடுக்கல. இங்க வந்து ₹84 per unitா? கரெக்டா? சோ நம்ம 200 units into 84 அப்படின்னு போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் finished goodsக்கு. ஆனா க்ளோசிங் ஸ்டாக் அவன் யூனிட்ஸ் ஓட தான் கொடுத்திருக்கான். மேம் அப்ப நான் பிரைஸ் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம இப்போ தனி வர்க்கிங் நோட் போடுறோம். ஓகேவா? working note 3 இங்க போடுறேன். working note 3 என்னதுன்னா வந்து calculation of closing stock of finished goods. மேம் எப்படி மேம் இதை கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 7,56,000 கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீனிங்னா என்ன சொல்லுங்க? யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லியே ஆகணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட மீனிங் என்ன? நான் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனோ அதோட காஸ்ட் தான் எனக்கு வந்து 7,56,000. கரெக்டா? அதுதானே மீனிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு. ஸோ நான் இங்க எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் 9,000 யூனிட்ஸ். நான் 9,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 7,56,000 rupees காஸ்ட் நான் வந்து இன்கர் பண்றேன். கரெக்டா? அப்போ நான் இப்படி எழுதலாமா? காஸ்ட் ஆஃப் producing 9,000 units is equal to rupees 7,56,000. கரெக்டா? அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பர் யூனிட்க்கு என்ன வரும்? காஸ்ட் என்ன? 7,56,000. எவ்வளவு யூனிட்ஸ்க்கு? டிவைடட் பை 9,000 units, which is equal to 7,56,000
divided by 9,000, which is equal to rupees 84. Cost of producing per unit. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு 84 rupees. அப்போ என்னோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods. என்னோட finished goods மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க? 1600 units. So 1600 units into 84. ஏன் 84? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு வந்து 84 rupees ஆகுது. So 1600 into 84 is equal to 1 lakh rupees. 1,34,400. ஸோ அதுதான் நான் இங்க வந்து எழுதுறேன். 1,34,400. இது நான் எங்க காமிச்சிருக்கேன்? ஒர்க்கிங் நோட் 2. பிராக்கெட்ல அதையும் போட்டுருங்க தயவு செஞ்சு. நான் போடலனா கூட டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வந்து நம்ம ஒர்க்கிங் நோட் 2வா போட்டிருப்போம். ஏன்னா ஒர்க்கிங் நோட் 1 வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் நம்ம எங்க இது பண்றோம்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அங்க வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 2. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? சொல்லுங்க. நம்ம இது இப்ப நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கோட அந்த பெர் யூனிட்டும் க்ளோசிங்கும் சேமாவே இருக்கு. 84 இருக்கு. டிஃபரண்ட் ஆகல. அது சேமா தான் இருக்கு, டிஃபரன்ஸ் வரல. ஆனா அதுக்குன்னு நம்ம அதே போடக்கூடாது. புரியுதா? நீ இது வந்து ஒர்க்கிங் நோட்டை நீ காமிக்கணும், நீ எப்படி டிரைவ் பண்ணன்றது. இதுதான் கான்செப்ட். நீ அதே 84 போட்டேன்னா அவ்வளவுதான். ஓகே, அதுக்காக கேட்கல. நான் எதனால கேட்கறேன்னா, இப்ப நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைட் பண்றோம்ல 84 ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா மேக்ஸிமம் சேமா தான் வரும். சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அப்புறம் வந்து நடுவுல நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும்ல. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியலோட பிரைஸ்க்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும்ல. அதனால சேமா வந்துடுச்சு. அதனால ஓகே, அது லுக் நீங்க சொல்றது புரியுது. நம்ம வந்து ஒரு 9,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 7,56,000 ஆகுது. ஓகேவா? என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் 200 யூனிட்ஸ். ஸோ இன்டூ 84, அந்த 84 அவங்க கொடுத்துட்டதால 16,800 போட்டேன். ஆனா எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் 84 அவங்க சொல்லவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்? அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எனக்கு மொத்தம் எவ்வளோ? 7,56,000. கரெக்டா? அதுல நான் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டேன்னா எனக்கு பர் யூனிட் வேல்யூ கிடைச்சிடுமா? அது இன்டூ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods எனக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அது நான் இது பண்ணிப்பேன். புரிஞ்சுதா? இதே மாதிரி போடுங்க. நம்ம எவ்வளவு லென்த்தியா ஆன்சர் காமிக்கிறோமோ இந்த மாதிரி பிரீஃபா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம கான்செப்சுவலா புரிஞ்சிருக்கோம். இது எல்லாமே ஒர்க்கிங்கா காமிக்கிறது. புரியுதா? புரிஞ்சுதா சுஜா? இந்த இப்போ இது வரைக்கும் ஆல் ஓகே தானே ஹேமலதா? உங்களுக்கும்? எஸ் மேம். ஓகே. அப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றப்ப நமக்கு வரதை நம்ம என்ன சொல்லுவோம்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எவ்வளோ சொல்றோம் நம்ம? 7,56,000 plus 16,800 minus 1,34,400, 6,38,400. கரெக்டா? அதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? add selling and distribution overhead. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் பற்றி நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆர் அப்சர்வ்ட் அட் 20% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். நமக்கு ஆனால் இங்கே செல்லிங் ப்ரைஸே கொடுக்கல. அப்படின்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட். ஓகேவா? ஃபோர்த்து, calculation of
சேல்ஸ். இந்த கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ்ன்றது நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன்னா அனாலிட்டிக்கலாக தான் சொல்ல போறேன், அதாவது மேத்தமெட்டிக்கல் இதில். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே மேக்ஸிமம் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, லெட்ஸ் அஸ்யூம் சேல்ஸ் as rupees x. ஓகேவா? நான் சேல்ஸ் வந்து rupees x அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். என்னோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் தான் எனக்கு என்ன கொடுக்கும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். கரெக்டா? நமக்கு இங்க என்ன வரும் அப்புறம்? டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். கரெக்டா? அப்புறமேட்டு நமக்கு ஆட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் வரும். ஸோ நான் சேல்ஸ் வந்து rupees எக்ஸ்னு போட்டிருக்கேன். சேல்ஸ்ன்றது எனக்கு என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட். எனக்கு இங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நான் இருங்க, இப்போ இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். இது நான் எதுவுமே பண்ணல, காஸ்ட் ஷீட்ல நமக்கு என்ன ஃபார்மேட்டோ நான் அதுதான் எழுதியிருக்கேன். கரெக்டா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். கரெக்டா? புரிஞ்சுதா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஹேம்லதா உங்களுக்கு புரியுது மேம். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், அதுதான் நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பதிலாக தான் நான் இப்படி எழுதுறேன். பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். ஸோ நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இங்கே எவ்வளோ? 6,38,400. ஸோ 6,38,400 பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்க்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 20% on cost, sorry 20% on selling price னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? என்னோட சேல்ஸ் நான் என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதில் 20% வந்து என்னோட சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். அப்போ நான் சொல்லலாமா 20 divided by 100 into x which is equal to 0.2x தான் என்னோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்னு. கரெக்டா? Yes ma'am. So plus 0.2x plus profit நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? profit வந்து sales 7,600 units at a profit of 10% on sales price. So selling price நமக்கு என்ன? x, அதுல 10%, அப்போ 10 divided by 100 into x, அப்போ 0.1x. அதுதான் இங்க நான் எழுதுறேன். 0.1x is equal to sales என்னது நமக்கு x. கரெக்டா? சோ நான் x எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரேன். 6 is equal to x minus 0.2x minus 0.1x, which implies, so 1 minus 0.2 minus 0.1 என்னது நமக்கு? 0.7x, which is equal to x is equal to 6,38,400 divided by 0.7 is equal to 0.7 is equal to 9,12,000. இதுதான் நம்மளோட சேல்ஸ். அதை நான் இங்க எழுதலாமா? 9,12,000. இப்போ எனக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ல என்ன சொல்லியிருக்காங்க? 20% on selling price. So 9,12,000 into 20% எவ்வளவு நமக்கு வருது? 1,82,400. கரெக்டா? புரிஞ்சுதா இல்லையா? இப்ப சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதுவும் இருக்கா மேம்? இப்ப
நான் ஒண்ணுமே பண்ணலடா சுஜா இங்க நான் சேல்ஸ் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன் இப்போ. எனக்கு சேல்ஸ் நான் இங்க என்ன பண்றேன், எனக்கு என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸா? என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எனக்கு தெரியாது. நான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன எதுவும் ஆட் பண்ணுவேன்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். கரெக்டா? அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இது வந்து ஆட் பண்ணாதான் நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் வரோமே. அப்புறம் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த சேல்ஸ். சோ நான் இங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கண்டுபிடிச்சிட்டேன் 6,38,400. அது நான் இங்க போட்டுக்கிறேன். அப்புறம் நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ல क्वेश्चनல சொல்லிருக்காங்க 20% ஆஃப் செல்லிங் பிரைஸ். நம்ம சேல்ஸ் என்ன எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். கரெக்டா? அதனால பிளஸ் 0.2x. அந்த 0.2xன்றது ஒண்ணுமே இல்ல, 20% ஆன் எக்ஸ். பர்சன்டேஜ்ன்றது என்னது? 20 டிவைடட் பை 100. ஆன்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் இன்டூ எக்ஸ். ஸோ 20 டிவைட் பை 100 நீ சும்மா வந்து கேல்சியில போட்டனாலே உனக்கு 0.2 வரும். அதுதான் நான் 0.2x அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ராஃபிட் என்ன சொல்லிருக்காங்க? 10% ஆன் சேல்ஸ் பிரைஸ். சோ என்னோட சேல்ஸ் எவ்வளோ? எக்ஸ். எக்ஸ்ல 10%ன்றப்ப 10% ஆன் எக்ஸ் அப்படின்னா வந்து 10 divided by 100 into x. So 0.1x. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். is equal to x. xன்றது என்னது? சேல்ஸ். நான் இங்க அசியூம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? உனக்கு மேக்ஸ் தெரியும்ல? இது அப்புறமேட்டு நான் மேத்தமெட்டிக்கல் இதுவா இது பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இது? ஏம்லதா உங்களுக்கு ஓகேல? ஓகே. சோ இங்க வரப்ப அப்புறமேட்டு நம்ம சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 9,12,000. அதுல எனக்கு 20% 1,82,400. ஸோ அது ரெண்டுமே நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ வரும்? 6,38,400 பிளஸ் 1,82,400 இஸ் ஈக்குவல் டு 8,20,800. கரெக்டா? அப்புறம் எனக்கு ப்ராஃபிட் ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. எங்கேயே என்ன சொல்லியிருக்காங்க? 10% of sales price. So 10% into 9,12,000 is equal to 91,200. இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணா நமக்கு சேல்ஸ் வந்து கரெக்டா வந்துடும். இப்படி கரெக்டா வந்துருச்சுன்னா ஓகே, டாலி. அவ்வளவுதான். அந்த 7 மார்க்ஸ் நமக்கு தான். புரிஞ்சுதா? ஹேம்லதா உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா? ப்ராப்ளம் இல்லைல்ல இந்த சம்மு? இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா உட்காந்து டீகோட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நுணுக்கத்தை பார்த்தோம்னா ஈஸி தான் இந்த சம்ம. ஹேம்லதா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? டவுட்னா இப்பவே சொல்லுங்க, சொல்றேன் நானு திருப்பி. சரி, ஓகே. ஸோ நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட். ப்ராஃபிட் நம்ம வந்து இங்க 91,200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? அப்புறம் நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க? அவங்க நமக்கு காஸ்ட் பர் யூனிட் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் காஸ்ட் பர் யூனிட். ஸோ அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட காஸ்ட் எவ்வளோ? 8,20,800. கரெக்டா? ஸோ 8,20,800 டிவைடட் பை நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம்? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 7,600 நினைக்கிறேன். 7,600 யூனிட் சேல் பண்ணியிருக்கோம். அந்த 7,600 யூனிட் சேல் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து இந்த 8,200 rupees காஸ்ட் வந்து இன்கர் ஆகியிருக்குது. ஸோ 7,200 which is equal to 8,20,800 divided by 7,000. Sorry, wait. 7,600. Sorry. 7,600 which is equal to rupees 108 per unit.
புரிஞ்சுதா? Yes, ma'am. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு 108 rupees ஆகுது. 7600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 8,20,800 rupees ஆகுது. அதுதான் இதோட இது. ஓகேவா? இது ஒரு 7 மார்க். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெருசா தெரியலாம். ஆனா நீங்க போட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் வர வர நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? Yes, ma'am. புரிஞ்சுதா இந்த சம்? Yes, ma'am. அண்ட் தேர்ட் சம் நான் இன்னைக்கு என்ன போடுறேனோ அது நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் சம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 6 நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் சம். சரியா? Yes, ma'am. Okay, ma'am. ஸோ நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம். The following are the cost records for the year 2021 of a manufacturer. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வந்து இதெல்லாம் தான் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் 2020 ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நடக்கிற அந்த வருஷத்தோட காஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வந்து 10,000 யூனிட் சொல்றாங்க. அதுல காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 2 lakhs, லேபர் காஸ்ட் வந்து 1,20,000, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 80,000, ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் 40,000, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 10,000, ரேட் ஆஃப் ப்ராஃபிட் 25% ஆன் செல்லிங் ப்ரைஸ். நான் இங்க சும்மா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எழுதுறேன். ஓகேவா? 2021ல என்னோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 10,000 யூனிட்ஸ். நான் எழுதுறது கிளியரா தெரியுதுல? இல்ல பென் மாத்தட்டா? தெரியுது மேம். ஓகே. என்னோட ப்ரொடக்ஷன் வந்து 10,000 யூனிட்ஸ். ஓகேவா? அதுல என்னோட ரா மெட்டீரியல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 2 lakhs. என்னோட லேபர் காஸ்ட் அதாவது டைரக்ட் லேபர் பாத்தீங்கன்னா வந்து டைரக்ட் லேபர் டைரக்ட் வேஜஸ்னு கூட சொல்லலாம் 1,20,000. அப்புறம் என்னோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 80,000. என்னோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அதாவது அட்மின் ஓவர்ஹெடோட இன்னொரு பேரும் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஓகேவா? என்னோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து 40,000. அப்புறமேட்டு என்னோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அதுதான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு 10,000. அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க? என்னோட ப்ராஃபிட் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 25% ஆன் செல்லிங் பிரைஸ். இது நான் ஒண்ணுமே பண்ணல, கொஸ்டினை தனியா எழுதியிருக்கேன் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் 2022 அப்ப என்ன சொல்றாங்கன்னா the manufacturer decided to produce 15,000 units in 2022. It is estimated that the cost of raw materials will increase by 20%. அப்புறம் labor will increase by 10%. ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் இயர் பை இயர் இன்ஃப்ளேஷன்ன்றது ஆகும். அப்படின்றப்ப சர்டன் ரா மெட்டீரியலோட காஸ்ட் சர்டன் லேபர் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல ஒர்க்குக்கு போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 10,000 கொடுக்குறாங்க. அடுத்த இயரும் 10,000 கொடுத்தா நான் ஒத்துப்பேன்? நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நான் போய் கேட்பேன் இன்க்ரிமெண்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு ஹைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். கரெக்டா? அப்ப அவங்க ஏத்தி தான் கொடுத்தா ஆகணும். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்க்கும் அதே கான்செப்ட் தான். மேக்ஸிமம் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா நம்ம ஒன்று டெண்டர் மாத்திருப்போம், இல்லைன்னா நம்ம நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதால அவங்க பல்கா கூட வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் காஸ்ட் டிக்ரீஸ்க்கானது. ஓகேவா? அதே மாதிரி லேபர் காஸ்ட் சப்போஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா யாரும் புது ஆளு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றதால தான் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகி இருக்கு. ஓகேவா? அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா 50% of overhead charges 50% of overhead charges are fixed, other 50 are variable. நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், செமி வேரியபிள் காஸ்ட். ஞாபகம் வருதா?
நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இல்லையோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்ல, ஆனா அந்த வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், செமி வேரியபிள் காஸ்டோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு. செமி வேரியபிள்ன்றது என்னது? இன்ஃபியூஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஓவரேஜ்ல 50% ஃபிக்ஸட், 50% வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இங்க ஓவரேஜ் சார்ஜஸ்ன்றது இங்க என்னென்ன ஓவரேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க? ஃபேக்டரி ஓவரேஜ் அண்ட் ஆஃபீஸ் ஓவரேஜ். அந்த ஃபேக்டரி ஓவரேஜ்ல 50% வந்து வேரியபிள், 50% ஃபிக்ஸட். அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஓவரேட்லயும் 50% வேரியபிள், 50% ஃபிக்ஸட். அப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பர் யூனிட் வில் பி ரெடியூஸ்ட் பை 20%. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அதோட பர் யூனிட் வந்து 20% டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து சேம் அப்படி சொல்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் 2022. ஸோ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் இங்க? 15,000 யூனிட்ஸ். அப்புறமேட்டு ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வில் இன்க்ரீஸ் பை 20%. அப்புறம் லேபர் காஸ்ட்டுக்கு என்ன சொல்றாங்க? இன்க்ரீஸ் பை 10%. இது ரெண்டுத்துக்குமே வந்து 50% வேரியபிள், 50% ஃபிக்ஸட். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளோட பர் யூனிட் பிரைஸ் வந்து டிக்ரீசஸ் பை 20%. Decreases by 20%. ஆனா ரேட் ஆஃப் ப்ராஃபிட் சேம். ஸோ 25% ஆஃப் on selling price. Sorry, off இல்ல, 20% on selling price. இப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா காஸ்ட் ஷீட் ஃபார் த இயர் 2022 மட்டும் போட்டா போதும். क्वेश्चन புரிஞ்சிருச்சா உங்க ரெண்டு பேருக்குமே? எஸ் மேம். ஹேமலதா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே, இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் போடலாம். இது நான் சும்மா புரியறதுக்காக இது பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வேணா பண்ணிக்கலாம், சும்மா ரஃபுக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். ஒன்றும் இல்லை, தப்பு பண்ண மாட்டோம். கொஸ்டினை இன்னும் நல்லா ஈஸியா புரிஞ்சுப்போம், அதுக்காக இந்த மெத்தடு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வரலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் 2022 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றீங்க? சொல்யூஷன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் 2022. particulars amount rupees. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்திருக்காங்களா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம், டைரக்ட் மெட்டீரியல்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2 lakhs சொல்லியிருக்காங்க. உனக்கு 10,000 யூனிட்ஸ்க்கு 2 lakh rupees காஸ்ட்னா 15,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்களா மேக்ஸ்ல? எஸ் மேம். அதுதான் இங்க. ஸோ 15,000 into 2 lakhs divided by 10,000 எவ்வளோ? 3 lakhs. புரிஞ்சுதா? 10,000 யூனிட்ஸ் நான் என்னோட ரா மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2 lakhs ஆகுதுன்னா, அதே மாதிரி என்னோட 15,000 யூனிட்ஸை நான் வந்து வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும்? 3 lakhs. அவங்க அதோட நிப்பாட்டல. அவங்க நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வில் இன்க்ரீஸ் பை 20%. அப்போ 3 lakhs into 120
பர்சன்டேஜ். ஏன் மேம் 120% அப்படின்னு கேட்டீங்கன்னா 100%ன்றது 3 lakhs. எனக்கு இன்னும் 20% இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ 3 lakhs into 120% which is equal to 3,60,000. புரிஞ்சுதா? இது நம்ம ஏன் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், நம்ம ஏன் இங்க 120% போடுறோன்றது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா மேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செம்ம ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம காஸ்ட் ஷீட் எப்படி கான்செப்சுவலா படிச்சோம்ல, அது மாதிரி கான்செப்சுவலா படிச்சுட்டா அது கழிச்சு நம்ம எல்லாமே வந்து பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டூ 120% இன்டூ 110% அந்த மாதிரி பண்ணுவோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர். அதான் நத்திங் பட் டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் லேபருக்கு நமக்கு இங்க என்ன சொல்றாங்க, என்னோட நான் இங்க ஏன் இந்த போடுறேன்னா, நான் அந்த 3 lakhs எப்படி கொண்டுட்டு வரேன் அப்படின்றதுக்கு அவங்க பார்க்கணும். அதனால நான் பிராக்கெட்ல வந்து போடுறேன். அப்புறமேட்டு 3 lakhs into 120% போடுறேன். அதே மாதிரி தான் இருக்கும். என்னோட 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு வேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் இங்க வந்து 1,20,000 கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ 10,000 யூனிட்ஸ்க்கு 1,20,000னா என்னோட 15,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 10,000 into 1,20,000, சாரி 15,000 into 1,20,000 divided by 10,000 is equal to 1,80,000. கரெக்டா? நீங்களும் பக்கத்துல கால்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே போடுங்க. ஸோ தட் நான் சப்போஸ் மிஸ்டேக் பண்ணா கூட உங்களால சொல்ல முடியும். ஸோ 1,80,000 into இங்க எனக்கு லேபர் என்ன சொல்லியிருக்காங்க, the labor cost will increase by 10%. 10% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ எனக்கு 1,80,000 ஓட முடியல, பிளஸ் 10%. So into 110% is equal to 1,98,000. இங்க எனக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணி எனக்கு என்ன வருதோ அதுதான் நான் வந்து சாரி பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ 3,60,000 plus 1,98,000 is equal to 5,58,000. புரிஞ்சுதா? பிரைம் காஸ்ட் எப்படி நம்ம இப்போ டிரைவ் பண்ணோம்னு? டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் புரியுது இல்ல? ஏன் 120% போடுறோம், ஏன் 110% போடுறோம்னு. அவன் சப்போஸ் அங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸை பத்தி பேசலன்னா நம்ம இந்த 120% போடவே வேணாம். இன்டூ 100% கூட காமிக்க வேணாம். அப்படியே அந்த 3 lakhs நம்ம போட்டுடலாம். அங்க வந்து இன்க்ரீஸ் பை 20% போட்டதால நம்ம 120% இன்டூ 120% போட்டு டிரைவ் பண்றோம். புரியுதா? ஏன்னா அவ்வளவு செலவு நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஓவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஓவரேஜ்ல ஃபேக்டரி ஓவரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ ஆட் ஃபேக்டரி ஓவரேஜ். இது வந்து நம்ம ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ல போயிட்டு ஃபேக்டரி ஓவரேஜ் இது பண்ண போறோம். ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம இது பண்ண போறோம், கால்குலேஷன் ஆஃப் ஃபேக்டரி overheads. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஃபேக்டரி ஓவரேஜ் பொறுத்த வரைக்கும், எனக்கு போன இயர் 80,000 rupees ஃபேக்டரி ஓவரேஜ் நடந்திருக்கு. அதுல 50% எனக்கு வந்து ஃபிக்ஸட், 50% எனக்கு வேரியபிள். அதாவது ஃபேக்டரி ஓவரேஜ் at 10,000 யூனிட்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் பண்றப்ப எனக்கு எவ்வளவு ஆகுதுன்னா வந்து rupees 80,000. கரெக்டா?
இதுல என்ன சொல்றாங்கன்னா 50% உங்களுக்கு ஃபிக்ஸடு. அந்த 80,000ல 50% ஃபிக்ஸட், மிச்ச 50% வந்து வேரியபிள். இங்க நான் திருப்பி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அதோட இது சொல்றேன். சொல்லல, क्वेश्चन கேக்குறேன். நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்ல வேரியபிள் காஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தவங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க ஃபிக்ஸட் காஸ்ட் பத்தி சொல்லுங்க, ஒருத்தவங்க வேரியபிள் காஸ்ட் பத்தி சொல்லுங்க. சுஜா இந்த ஃபிக்ஸட பத்தி சொல்லு. ஹேம்லதா நீங்க வந்து வேரியபிள் பத்தி சொல்லுங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். அது ஃபிக்ஸ்டு காஸ்ட் யூனிட் இஸ் வேரியபிள் மேம். புரியல. ஃபிக்ஸ்டு காஸ்ட் யூனிட் இஸ் வேரியபிள். அதான் நம்ம ஓகே, பர் யூனிட் வேரியபிள். அப்போ டோட்டல் காஸ்டா வரப்ப அது ஃபிக்ஸடா வேரியபிளா? போது இப்போ நான் 5,000 rupees ரெண்ட் பே பண்றேன். இதே எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த்தும் நான் 5,000 தான் பே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் 100 டீ போட்டாலும் சரி, செகண்ட் மந்த்ல 200 டீ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, என்னோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா என்னோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அதுக்காக என்னால நான் வந்து ரெண்ட் வந்து அதிகமா கட்ட மாட்டேன். கரெக்டா? இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். அத சேஞ்ச் ரெண்ட் மாதிரி எப்பவுமே சேஞ்ச் ஆகாம இருக்கும். புரியுதா? அதுதான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது வந்து 80,000ல 50% ஃபிக்ஸட்ன்றப்ப ₹40,000 வந்து ஃபிக்ஸட். அப்போ நான் வந்து 15,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்பவும் எனக்கு வந்து ₹40,000 தான். கரெக்டா? ஹேம்லதா இப்ப நீங்க வேரியபிளுக்கு சொல்லுங்க. டோட்டல் காஸ்ட் வந்து வேரி ஆகும் மேம். பர் யூனிட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் மேம். கரெக்ட். அப்போ இங்க வந்து நமக்கு 80,000 rupeesல 50% வந்து வேரியபிள். கரெக்டா? அப்போ 10,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு வந்து 40,000 rupeesனா நான் 2022 அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்? 15,000 யூனிட்ஸ். கரெக்டா? அப்ப அதுக்கு எவ்வளவு ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை 40,000 into 15,000 divided by 10,000 is equal to ₹60,000. கரெக்டா? அப்போ நான் எப்படி சொல்லலாமா? for 15,000 units factory overheads is equal to fixed plus variable. எனக்கு ஃபிக்ஸட் எவ்வளோ? அதே ₹40,000 தான். என்னோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா கூட என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் சேமா தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஆனா என்னோட வேரியபிள் காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ 10,000 யூனிட்ஸ்க்கு 40,000, அப்போ 15,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு 60,000 ஆகும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ₹1 lakh. புரியுதா? இதுதான் செமி வேரியபிள் காஸ்ட். செமி வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற எனக்கு ஃபிக்ஸடும் வரும், வேரியபிளும் வரும். அதான் செமி வேரியபிள் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். ஸோ 15,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு வந்து 1 lakh. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வரும். அதுக்கு வந்து ஹேம்லதா வந்து ஃபிக்ஸட் சொல்லுவீங்க, சுஜாயிந்தர் நீங்க வந்து வேரியபிள் சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம வெறும் ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ எவ்வளோ வரும்? 6,58,000. கரெக்டா? அப்புறம் பிளஸ் அட்மின். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்மின் ஓவர் ஹெட் தானே, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ admin or office overheads. இதுக்கு working note number 2 போட போறோம். So second, calculation of office overheads. So at 10,000 units, office overheads is rupees 'So office overheads நமக்கு இங்க எவ்வளோ 40,000. 40,000. Overheadsக்கு நம்மளுக்கு என்ன சொன்னாங்க 50% fixed, 50% variable. So 50% fixed, 50% variable. ஹேம்லதா ஃபிக்ஸட்க்கு சொல்லுங்க என்ன பண்ணணும்னு, எப்படி போடணும்னு சொல்லுங்க. டோட்டல் காஸ்ட் ஃபிக்ஸ்டா இருக்கும், பர் யூனிட் வேரி ஆகும். ஓகே, சோ 40 இருக்கும் மேம். 40 எப்படி அப்படியே இருக்கும். இப்போ எனக்கு வந்து 40,000ல 50% ஃபிக்ஸட். அப்போ 40ல 50% எனக்கு எவ்வளோ 20,000 ஃபிக்ஸ்டா இருக்கும் மேம். புரியல. 20,000 ஃபிக்ஸ்டா இருக்கும் மேம். ஓகே, ஸோ எனக்கு 20,000 வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ நான் 15,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ என்னோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20,000. நெக்ஸ்ட் சுஜா இந்தர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் 50% வேரியபிளுக்கு. ஓகே, என்னோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்து 40,000 ருபீஸ். கரெக்டா? சொல்றேன். அப்பயும் 40 சொல்றேன். சரி சொல்லுங்க, நான் வெயிட் பண்ற ப்ராப்ளம் இல்ல. 15,000 இப்ப அந்த 15,000 20 இது 20 இருக்கு. இது ஒரு நிமிஷம். இப்ப 10,000க்கு 40,000 இருந்தது. $30,000ன்றது எதுக்கு? நீங்க 10,000 யூனிட்ஸ்க்கு சொல்றீங்களா? 15,000 யூனிட்ஸ்க்கு சொல்றேன். சூப்பர், கரெக்ட் தான். ஸோ 50% வேரியபிள்னா நமக்கு இங்க வந்து rupees 20,000 வரும். நீ 30,000 சொல்றீங்களா, அதுக்குன்னு 30,000 அப்படியே நம்ம போடக்கூடாது. ஓகேவா? ஒர்க்கிங்ஸ் காமிக்கணும். ஸோ
10,000 யூனிட்ஸ்க்கு வந்து rupees 20,000 அப்படின்றப்ப 15,000 நீங்க 10,000 தான் கேட்டீங்களா? 50,000 சொல்லிருக்கேன். ஓகேனா? பரவாயில்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கரெக்ட் தான். 50-50னா பாதி அப்படியே 20. ஓகே, நான் 15 தான் சொன்னேன். இல்ல அது கழிச்சு அப்புறம் 15,000க்கு எவ்வளோன்னு கேட்டிருப்பேன். கவலைப்படாதீங்க. சோ நல்ல விஷயம் தான். ஓகேவா? சோ at 15,000 units, office overheads is equal to fixed plus variable. கரெக்டா? அதனால rupees 20,000 plus rupees 30,000, which is equal to rupees 50,000. So நம்மளோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ? 50,000 rupees. 15,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப நம்மளோட ஆஃபீஸ், அதாவது அட்மின் ஒரு ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்து 50,000. ஸோ இது நமக்கு ஆட் பண்றப்ப என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். $7,08,000. கரெக்டா? அப்புறமேட்டு நம்ம என்ன இது பண்ணுவோம்? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் per யூனிட் வந்து reduced by 20%. ஓகேவா? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எனக்கு 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு rupees 10,000னா அப்போ per யூனிட்க்கு எவ்வளோ? 10,000 rupees divided by 10,000 is equal to ₹1. அதுதான் பர் யூனிட். கரெக்டா? அந்த பர் யூனிட் ₹1 இருக்குல்ல, அதுல வந்து 20% ரெடியூஸ் ஆகியிருக்கும். அப்ப நான் இப்படி போடலாமா? 1 into 80% is equal to 0.8ன்னு. ஏன்னா ரெடியூஸ்ட் பை 20%. 100% minus 20%. சரி, இங்க நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ல இப்போ நம்ம போடுறோம் அத. Working note number 3. என்ன போட போறோம்? Calculation of selling expenses. கரெக்டா? Yes, ma'am. So for 10,000 units, selling expenses is equal to rupees 10,000. கரெக்டா? அப்போ இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, selling price per யூனிட்க்கு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து selling price per unit is reduced by 20% கொடுத்திருக்காங்க. Selling expenses per unit will be reduced by 20%. So selling expenses நான் போட்டுக்கலாம். selling price selling price போடக்கூடாது, selling expenses தான் போடணும். தப்பா சொல்லிட்டேன், சாரி. So selling expenses per unit is equal to cost. நம்மளுக்கு selling expenses, total selling expenses எவ்வளோ? 10,000 divided by number of units எவ்வளோ? 10,000 units. So which is equal to ₹1 per unit. இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுனா 10,000. இப்போ நம்ம செல்லிங்க்கு தனியா யூனிட்ஸ் கொடுக்கலாம் அவங்க. இங்க क्वेश्चन ஒழுங்கா படி.
இங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து selling expenses rupees 10,000. 10,000 units produce பண்ண எனக்கு selling expenses 10,000 ஓகேவா 2022ல நான் 15,000 units produce பண்றேன் அப்ப எனக்கு selling expenses என்ன ஆகுதுன்னா per unit will reduced by 20%. per unit எனக்கு போன வருஷம் வந்து selling price வந்து per unitக்கு 100 rupees னு வெச்சுக்கோ ஆனா இந்த வருஷம் அந்த 100ல 20% கம்மி ஆயிடுச்சாம் புரியுதா அப்ப நான் into 80% போட்டேன்னா எனக்கு 80 வரும் அப்போ per unit கான selling expenses எனக்கு 80 ரூபாய் ஒரு யூனிட் நான் வந்து சேல் பண்றதுக்கு 80 ரூபாய் நான் செலவு பண்றேன் புரிஞ்சுதா அதுதான் நம்ம இங்க போடுறோம் 10,000 rupees 10,000 divided by 10,000 units which is equal to rupees 1 per unit. So நமக்கு என்ன சொல்றாங்க selling expenses we know that selling expenses will be reduced by 20%. Correcta? Which is equal to rupee 1. Correcta? Into 80%. இந்த 80% என்றது ஒண்ணுமே இல்ல நான் உங்களுக்கு ஃபுல்லாவே அப்ப போட்டுறேன் 15,000 rupee 1 into 100% தான் அந்த 1 rupeeன்றது reduced by 20%, so minus 20%, which is equal to 1 into 100% minus 20% is nothing but 80%, which is equal to rupees 0.8 per unit. Correcta? Yes, ma'am. Yes, ma'am. So 15,000 units க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் per unit க்கு 0.8 னா 15,000 க்கு எவ்வளோ therefore for 15,000 units selling expenses is equal to 15,000 units into 0.8 rupees. Correcta? 15,000 into 0.8 is equal to rupees 12,000. இந்த ருப்பில கரெக்டா போடணும் ஓகேவா அதுக்கு அதெல்லாம் போடலனா மார்க் வந்து கண்டிப்பா கம்மி பண்ணுவாங்க so 12,000 நமக்கு இங்க 7,20,000 வரும் 7,20,000 என்றது இங்க நமக்கு என்ன total cost or cost of sales. கரெக்டா அப்புறம் profit ஆட் பண்ணுவோம் ப்ராஃபிட்க்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க rate of profit 25% on selling price. The rate of profit will remain the same. போன இயர் எனக்கு வந்து 20 நான் செல்லிங் என்னோட சேல்ஸ் வந்து 100 ரூபீஸ்னா அதுல 25% ப்ராஃபிட் தான் அதாவது 25 ரூபாய் ப்ராஃபிட் தான் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவோ அவ்வளோ அதுல 25% வந்து என்னோட ப்ராஃபிட் நம்ம இப்படி போடலாமா நம்ம போன சம்லே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இப்ப வந்து போட போறோம் இப்ப நம்ம எதுக்கு கால்குலேஷன் போட போறோம்னா கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் போட போறோம் working note number 4 okay calculation of sales நமக்கு சேல்ஸ் கொடுக்கல so
let's assume sales as x. sales as rupees x ன்னு போட்டுக்கலாம், இல்லைனா வேற x ன்னு கூட போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. sales as x. நமக்கு என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட் வந்து 25% ஆன் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, சேல்ஸ். ஓகேவா? ஸோ given என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, profit is 25% on sales. அதே மாதிரி we know that sales அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், cost of sales plus profit. சேல்ஸ்ன்றது எக்ஸ். இங்க நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளோட காஸ்ட் ஷீட்ல நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 7,20,000. சோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 7,20,000 பிளஸ் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு 25% ஆன் சேல்ஸ். சேல்ஸ் என்னது எனக்கு எக்ஸ். ஸோ 0.25x. அந்த 0.25xன்றது என்ன, ஒன்றும் இல்லை, 25% ஆன் எக்ஸா. அப்போ 25 divided by 100 into x. அதுதான் வந்து 0.25x. புரிஞ்சுதா? Yes, sir. So x minus 0.25x is equal to 7,20,000. x is equal to 7,20,000 divided by 0.75. 1 minus 0.25 என்ன, 0.75x. அது இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு வரப்ப டிவிஷனா வரும், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதால. ஸோ 7,20,000 divided by 0.75 is equal to rupees 9,60,000. இதுதான் நம்மளோட செல்லிங் பிரைஸ் ஃபார் சேல்ஸ். ஸோ 9,60,000 9,60,000 தான் நம்மளோட சேல்ஸ். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 25% ஆன் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25% ஆன் 9,60,000 which is nothing but 2,40,000. புரிஞ்சுதா இது வரைக்கும்? Yes. நம்ம போன சம் எப்படி சேல்ஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன, இங்க நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அங்க நமக்கு அப்படி கொடுக்கல. நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே. இங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்ன்றது 2,40,000. கரெக்டா? இப்போ செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். நான் இங்க கீழே போடுறேன் ஒர்க்கிங் நோட்ஸ் கழிச்சு. ஓகேவா? ஸோ selling price per unit is equal to sales divided by total number of units. கரெக்டா? நமக்கு சேல்ஸ் எவ்வளோ, 9,60,000. டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ, 15,000. 9,60,000 divided by 15,000 is equal to rupees 64 per unit. நான் ஒரு யூனிட் வந்து 64 rupeesக்கு சேல் பண்றேன். அதுதான். புரிஞ்சுதா இந்த சம்மு? Yes, ma'am. ஹேம்லதா உங்களுக்கும் புரிஞ்சிடுச்சா? Yes, ma'am. ஓகே, இதோட இன்னைக்கு போதும். ஏன்னா நான் இன்னொரு சம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா 14 minutes பத்தாது. இந்த மூணுலயே வந்து நான் நிறைய வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்கிராப்னா என்னன்னு ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதோட இதுக்கெல்லாம் நான் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். சொல்யூஷன் ஒரு இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா போட்டிருப்போம் காஸ்ட் ஷீட் போட்டு. ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட்ல வந்து நம்ம வந்து நிறைய ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 சம்ஸை மட்டும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து
we will start with next sums. Okay? ஓகே மேம். ஓகே மேம். Okay, thank you.